மகளிர் தினம் மகளிர்களுக்காக அனைவரும் உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்படுகின்ற ஒரு நாளாக கணிக்கப்படுகின்றது. ஆனாலும் இன்றைய தினத்தோடு மட்டும் மகளிர் தினத்தை வைத்து கொள்ளாமல் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மகளிர்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாளாக நாங்கள் மாற்ற வேணும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான வன்முறைகள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் அவற்றை நாங்கள் தடுத்து அதுக்குரிய எதிர்நீச்சலை போட்டு மகளிர்களாகிய நாங்கள் முன்னிற்க வேணும். மற்றும் கல்வித்துறையில் மட்டுமில்லாமல் சகல துறைகளையும் இன்று பெண்கள் அதிகளவில் முக்கியத்துவம் பெற்றுக்கொண்டு வருகின்றார்கள். விண்வெளிக்கும் செல்லக்கூடிய அளவில் மகளிர்களின் கல்வித்தரம் உயர்ந்து காணப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் இன்று பாராளுமன்றத்திலும் மகளிர் அங்கம் வகிக்கின்றனர். ஆனாலும் மகளிர் உலகத்தில் இருக்கின்ற சதவீதத்துக்கேற்ப பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் அளவு மிக குறைவாக காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய ரீதியில் பெண்களுக்கான இயக்கங்களும் அதிகளவில் தோற்றம் பெறுகின்றன. ஆரம்பத்தில் பெண்கள் அடிமையாக காணப்பட்ட சமுதாயத்தில் இன்று பெண்கள் முன்னணியில் நின்று குடும்பத்தில் பெரிய முக்கியத்துவம் வைக்கக்கூடிய நபராக பெண் காணப்படுகின்றாள். இவ்வாறான பெண்கள் நாட்டின் கண்களாக கொண்டு நாம் அனைவரும் பெண்களுக்கான சம உரிமைகளை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக அணிதிரள வேணும். மாதம் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டு நாடு முழுவதும் இன்றைய நாளில் மகளிரை, அதாவது பெண்களாகிய ஒவ்வொருவரையும் கௌரவிக்கும் முகமாக இன்றைய நாள் எமக்காக ஒதுக்கப்பட்டு எமக்குரிய உரிமைகள் பெருமைகள் எமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் நியாயப்படி கிடைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலும் நாமும் பெண்களாக தலை நிமிர்ந்து நாட்டின் பிரஜைகள் இந்நாட்டை ஆண்டு நடாத்தக்கூடிய தகுதி பெற்ற பெண்கள் என்பதை நாடு முழுவதும் பிரகடனப்படுத்தும் முகமாக இன்றைய நாளில் பெண்களாகி ஒவ்வொருவரையும் விசேட விதமாக கௌரவிக்கப்படும் தினமாக இன்றைய தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. 40 வருட காலமாக இந்த ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டு வந்த என்னால் இன்றைய பெண்களின் நிலை பற்றி நன்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று பாரதி சொல்லி எத்தனையோ யுகங்கள் கடந்த பின்னும் கூட இன்று வீட்டிலும் அலுவலகங்களிலும் நாட்டிலும் பெண்கள் பல தொல்லைகளை அனுபவித்து வருவதை நான் அவதானித்து வந்திருக்கிறேன். நேற்று கூட தொலைக்காட்சியிலே பல வருடங்களுக்கு முன்னர் பாலியல் துஷ்பிரயோகத்தின் மூலம் பழிவாங்கப்பட்ட ஒரு பெண்ணின் நிலை பற்றி அந்த நீதிபதி எடுத்து கூறும் பொழுது மிகவும் வேதனையுடன் அந்த நிகழ்வை பார்த்தேன். மிகவும் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய பெண்ணுக்கு அந்த நிலைமை வருவதற்கு காரணமாக இந்த காதலன் மறுமணம் செய்திருக்கிறேன். ஆகவே இன்று பெண்களை ஒரு போக பொருளாக மட்டுமே கருதுகின்றன தவிர பெண்களுக்குரிய முக்கிய இடம் கொடுக்கப்படுவதில்லை. நாட்டின் முதுகெலும்பாக விளங்குகின்றாள் பெண். வீட்டிலே விடிந்து எழும்பிய நேரம் தொடக்கம் நித்திரைக்கு செல்லும் மட்டும் அவள் ஆற்றும் பணிகள் அநேகம். பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு, அந்த வீட்டில் உள்ள முதியவர்களுக்கு அத்தனை பணிகளை மாற்றி அதைவிட அந்த குடும்ப செலவின் அரைவாசி பங்கை பொறுப்பேற்கும் விதத்தில் அவள் அலுவலகங்களுக்கு கூட சென்று தொழில் புரிகிறாள். இவ்வாறு முக்கிய பங்கு வகித்து முதுகெலும்பாக காணப்படுகின்ற பெண்கள் பல குடும்பங்களில் அவளே குடும்ப முழு பாரத்தை மேற்க வேண்டிய இலங்கையை பொறுத்தவரை யுத்தம் காரணமாக குடும்ப தலைவன்மாரை இழந்த குடும்பங்கள் அநேகம். ஆகவே பெண்களின் தலைமையிலேயே குடும்பம் இயங்குகிறது. குழந்தைகளை உறவினர்களிடம் கொடுத்துவிட்டு அயல் நாடுகளுக்கு சென்று கூட தமது குடும்ப நிலைமை காரணமாக உழைத்து வருகின்றார்கள் பெண்கள். இவ்வாறு மன ரீதியாக, உடல் ரீதியாக மிகவும் வேதனை அனுபவித்து வருகின்ற பெண்களுக்கு எதிர்காலத்திலாவது சமுதாயம் அவளுக்குரிய இடத்தை வழங்க வேண்டும் என்பதை இந்த உலக மகளிர் தின அன்று நான் அனைத்து உள்ளங்களிடமும் ஒரு கோரிக்கையாக கேட்டு நிற்கிறேன். வணக்கம். எவ்வாறாக பாடசாலை மாணவிகள் ஏனைய எங்கள் சகோதரிகள் காப்பாற்றப்பட வேண்டும், அது அரசாங்கத்தின் கடமை, எங்கள் நாட்டிலே இந்த நல்லாட்சியின் கடமை என்று கூறும்போது நான் அதை கொண்டு அகமிக மகிழ்கின்றேன். குறிப்பாக இப்படியான செய்திகளை, நாட்டிலே நடக்கின்ற அந்தந்த நடக்கக்கூடிய செய்திகளை இந்த லங்காசி டிவி ஸ்தாபனம் சிறந்த அளவிலே மிக துரிதமாக சென்று அந்த இடங்களில்
அந்த செய்திகளை எடுத்து ஒளிபரப்புகின்றார்கள். அந்த சேவை உண்மையிலே நான் ஒரு புகழாரமாக கூறவில்லை. பல இடங்களிலே நான் சென்ற இடங்களிலே பார்த்திருக்கின்றேன். சமய நிகழ்ச்சிகள், இலக்கிய நிகழ்ச்சிகள், இப்படியான இன்னொரு பல இதுகள், அரசியல் நிகழ்ச்சிகள், இப்படி அவர்கள் உடனே அந்த இடங்களுக்கு சென்று அந்த செய்திகளை திரட்டி எங்களுக்கு ஒளியாயும் ஓசையாயும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக நான் கடமைப்பட்ட என்ற அளவிலே அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.